సుందర వచ్చిన వాడు చచ్చిపోయాడు. నౌ ఏంటికి రా మరి సిక్నెస్ ఏమైనా ఉండింది? ఇట్స్ నాట్ క్వశ్చన్ ఆఫ్ సిక్నెస్. సి ఇన్నసెంట్ పీపుల్ ఇప్పుడు వచ్చి దూసి ఇప్పుడు మిద్ది మీద అన్ని ఎండ పెడతారు. ఎండ పెట్టేప్పుడు మిద్ది మీద నుంచి ఏం చేస్తారు, రూమ్ లో తోస్తారు. ఆ రూమ్ లో తోసేప్పుడు అన్ని రూమ్ లో పోయి అన్ని నెరుగుతారు. ఫుల్ బాడీ మన ఇది కడితే ఎట్లుండేది, పౌడర్ కొడతారు మరి ముక్కల్లో పోతుంది, శ్వాస ఇది నొరేర్లు ఇది అవుతుంది కదా లంగ్స్. దట్ ఈస్ இன்னசென்ட் பேர் ஃபீல்டுக்காரன் செய்கிறான். அவன் தான் இப்போ வந்து இவனுக்கு சப்போர்ட்டாக இருக்குதுல்ல, இவனுக்கு தானே அவனை எலெக்ட் பண்ணி வச்சாங்க. டெக் கம்பெனிங்கெல்லாம் இது பண்ணி தானே. இப்போ பாம்ஸ் வந்துடுச்சு. நான் அடி கொசு பாம், ஈ பாம்புன்னு சொல்லுவேன். அந்த அளவுக்கு வந்துடுச்சு இப்போ. ஈ பாமா? ஆமாம், ஏன்னா சின்ன சின்ன இன்செக்ட்ஸ் பாம்பில் அந்த மாதிரி தான் விதான் சௌதாவுக்கு அனுப்பணும். அவனுக்கு போட்டு தள்ளணும் வாங்கல. துலக்கணுங்க அந்த இதில் பயந்துட்டானுங்க. அந்த ஒரிசா அந்த கோத்ரா இன்சிடென்ட்ல எல்லாரையும் சாவச்சிட்டான் பாரு அவன் முஸ்லீம்ஸை. அப்போதுலேருந்து துலக்கணுங்க அமைதி ஆகிட்டானுங்க. ஏன்னா நம்ம துலுக்கணுங்க தொடுறது இல்லையே. ஆமாம், இந்தியன் துலுக்கணும் வந்து. ஆமாம், இப்போ நானும் எத்தனை இடத்துல இருந்துட்டு என் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய துலுக்கணும். என் அண்ணன் ஃப்ரெண்ட்ஸ் கடை ஏன்னா நான் நிறைய ஏரியாவில் இருந்திருக்கேன். அந்த அளவுக்கு இப்போ போனோன்னு ஓடி வருவானுங்க எல்லாம். அந்த அளவுக்கு அவங்க வந்து இட்ஸ் நாட் தட் பேட். ஆனால் இப்போ ரிட்டர்ன் போயிட்டாங்கன்னா இன்னும் இருக்குது. இப்போ நான் ஃபோன் பண்ண இருக்குது. அவுட் சைடு தே கனாட் ஷோ. ஓகே, அவங்க அண்ணன் தம்பிங்க எல்லாமே சர்ச்சில் வளர்ந்தவங்க தான். பப்ளிக்காக காட்ட மாட்டாங்க. ஓகே, எல்லாமே இருக்குது. ஏண்டா மெல்வின், நீ எல்லாம் இதை பார்க்க போகிற, நான் பார்க்க மாட்டேன். பார்த்தியா, நான் தான் ஃபோட்டோகிராஃப். உங்களுக்கெல்லாம் கொடுத்து வச்சவங்க. நீங்கள் ஒன்றுமே, நான் டூர் ஆக்சுவலாக 7 வருஷம் ஒன்றுமே பார்த்தது கிடையாது. ஒரு மீனும் பார்த்து. ஓகே, அது வெள்ளை சாண்டு தானே அது தூரத்தில்? ஆமாம், அது பெரிய அந்த கேமரா ஜூம் பண்ணி அந்த கேமரா லென்ஸை மாற்றிருக்கணும். நான் மாற்றிருந்தா க்ளீனாக இருக்கும். பரவாயில்ல, இதுவே நல்லா இருக்குது. 4K தான். கிட்ட போனோன்னா லெஃப்ட்லேருந்து அப்படியே எடுக்கும். வரும்ல, நல்லா இருக்கும். சரி, சைடில் நிறுத்தி போகலாமா? கொஞ்சம் போ, அப்படியே போ மெல்லமா, கொஞ்சம் சும்மா. நல்லா சக்கரை ஃபேக்ட்ரின்னு சொல்லிட்டு சும்மா. சக்கரை ஃபேக்ட்ரி அப்படியே ஆஸ்திரேலியா சக்கரை வந்து கொட்டி வச்சுக்கிறாங்க. யாரும் கேட்பாரு இல்லை. வாங்க போகலாம், வாங்க போய் அள்ளின்னு வந்துடுவோம். அது மட்டும் இல்லை, ஆஸ்திரேலியாவில் பழங்கள் எல்லாம் கொட்டி வச்சிருக்கோம். ஏன்னா ஜனத்தொகை கம்மி, விளைச்சல் அதிகம், வேஸ்ட் தானே ஆகுது. இப்போ அந்த கிரேப்ஸ் இருக்குதுல்ல, போன வருஷம் இதோட கம்மியாக இருந்துச்சு விடுங்க. கீழே எல்லாம் தரலாம், என்ன பண்ண முடியும்? உரி துண்டு போது மீதி நமச்சிருக்குது. எல்லார் வீட்லையும் அப்படி விளையும். மேபி ஒரு சிலது சிட்டியில் இந்த மாதிரி ஆளுங்க இருக்காங்க வந்து வச்சு போனாதான். நீங்கள் லோக்கல் எல்லாரும் விளைஞ்சிருக்கோம், என்ன பண்ணுவாங்க? இதில் வேறு ஃப்ரீயாக எடுத்துகிட்டு போங்கன்னா கூட எடுக்க மாட்டாங்க. சரி, ரோட்ல எல்லாம் சும்மா ஃப்ரீயாக வச்சுருப்பாங்க. முன்னால் அங்கே ஒன்று வரும். இன்னொன்று வருமா? முன்னாலே வரும். சியோடு சரி. இது பாருங்க 56,182 my
முதல்ல இருந்து நீங்கள் ஒரு கேட்டுக்கிட்டு இந்த பாட்டெல்லாம் பாடுறாங்க நடக்குதான்னு நான் நடத்தி தான் காட்டி வர்றேன். பயங்கர ஸ்ட்ரைக் பண்ணுவேன், ரோடுக்குள்ளே போட்டு வீடு கட்டு எல்லாம் பண்ணியிருக்கிறேன். அந்த ஹெல்ப் பண்ணுறேன். போன ஒரு 2 மாதத்துக்கு முன்னால் என் சிஸ்டர் என்னுடைய அக்கா சிஸ்டர் பாப்பா అమ్మ బ్యాక్ బోన్ ఇరిగిపోయింది. వాచ్మ్యాన్ వచ్చి ముసలాయన మొదలు పెళ్లి చేసుకుని రెండో పెళ్ళి ఫ్లాట్ లేదు, ఏది లేదు. నన్నేం చెప్తావు బట్ స్టిల్ ఐ సెంట్ $4,000 2 lakhs. ఆ 2 lakhs కరెక్ట్. దే డోంట్ రియలైజ్. దాంట్లో వచ్చి 2-3 సిస్టర్లు రియలైజ్ చేసినారు ఫాదర్ వెళ్ళాను 1 వెళ్ళాడు. தண்ணி இல்லாமல் சில நேரத்தில் பண்ணுவாங்க. ஆனால் ப்ரொவின்ஷியலுக்கும் இன்னும் வைஸ் ப்ரொவின்ஷியலுக்கும் நல்லா தெரியும். இதெல்லாம் நான் தான் செய்கிறேன். ரூபாய் கொடுங்க, என்ன பண்ணுறீங்க அப்படின்னா என்ன பண்ண சொல்கிறீங்க அப்படின்னா பரவாயில்லையே நீ ரொம்ப டோனராக இருக்கான்னு உங்களுக்கெல்லாம் சிங்கிங் கிளாஸ் எடுப்பேன். எடுத்துட்டு சிஸ்டம் வச்சிங்க பசங்களுக்கு ஏதாவது. அப்புறம் என்னுடைய பர்த்டேஸுக்கு ஃபீஸ் டேஸ்க்கெல்லாம் சாமியாருக்கு வந்தால் சாப்பாடு போட மல்ட்டியாக முன்னால் வந்து 2 lakhs மாத்திரம் ஏதோ ஒரு சிக்னஸ் பா அவனுக்கு ஜேம்ஸுக்கு மேனியா கரெக்ட். அதான் பணம் இருக்குது, என்ன பண்ணுவேன் பணம் இருந்து என்ன பண்ணுறது. ஜாக்லின்னா அந்த இது அரேபியா யூஏவி அன்னைக்கு ஒன்றும் பயங்கரமாக இருந்துச்சு. அது பாருங்க திடீர்னு எங்கள் அம்மா இருந்த பாருங்க பக்கத்தில் உட்காந்து சாப்பாடு ஆகிப்போட்டு பக்கத்தில் வந்து படுத்துட்டு அப்படியே இதானாச்சு. என்னதுன்னா லேண்டு பிரிக்குது. அப்புறம் லேண்டை பிரிச்சு பிறகு தான் எங்கள் ஆனால் எங்கள் பாட்டி இது வச்சாங்கல்ல பெரிய இவர் அதை வந்து அது லீமா பிடிக்கிச்சு. கடைசியில் ரோட்டு மேலே இருந்தெல்லாம் லீமா மாடிக்க வச்சுக்கிச்சு. அந்த